தன்னுடைய குரல் இன்னைக்கு தமிழகம் தாண்டி நம்ம வந்து தீர்மானத்தை தோழர்கள் வாசிங்க. தீர்மானத்தை பற்றி என்ன தீர்மானம்? முதல் தீர்மானம் மதச்சார்பினை காப்போம், அரசியலமைப்பை நம்ம காப்போம். அதாவது முஸ்லிமுக்கு எதிராக கொண்டு வந்த அனைத்து சட்டம் ரத்து செய்யப்படணும். இதுதான் நம்முடைய தீர்மானத்தில் விளக்கப்பது கூட்டம். சமீபத்தில் ஒருத்தன் மாமல்லபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும். நீங்களா பார்த்திருப்பீங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்குன்னு ஒரு புராணம் இருக்குது. என்ன புராணம் தெரியாது. நெருப்புல இருந்து பிறந்தாங்களாம். நெருப்புல இருந்து பிறந்தாங்க. நான் சொல்றேன், ஒரு MBBS படிச்ச ஒரு டாக்டர் நெருப்புல இருந்து பிறந்தாங்க. ஒரு MBBS டாக்டர் சொல்றான். அவங்களோ புராணம் தான். அது மட்டும் இல்ல, நம்ம தலைவர் கலாச்சாரம், நம்ம அண்ணனை கலாச்சாரம். நான் வந்து மற்ற தலைவர் மாதிரி அழக மறு அத்துமீறு நான் அவங்களுக்கு சொல்ல மாட்டேன். என் தம்பிங்க வழக்கு வாங்க கூடாது, நீங்க வந்து நல்லா படிக்கணும்னு சொல்லி சொன்னார். டேய், நீ வந்து உங்க அப்பா கிட்ட போய் அடங்க மறுக்கிற. யாருக்கு அடங்க மறுக்கிற? உங்க அப்பா அடக்குறாரு, நீ அடங்க மறுக்கிற. ஏன் நீ உங்க கூட அடங்க போடுறது? அடங்கி போக வேண்டியதானே. அந்த அடங்குமுறை என்பதும் உனக்காக சொல்லப்பட்ட ஒரு முழக்கம் தான். அவருக்கு அந்த முழக்கம் பொருந்தும், அடங்க மறுக்க முழக்கம். அது மட்டும் இல்ல, அவர் அந்த முழக்கத்தை வந்து ரொம்ப நெக்கலா கிண்டலா அது சொல்லிட்டாரு. ஆனால் அந்த முழக்கம் சேரிகளில் முழங்கப்பட்ட முழக்கம், மிகப்பெரிய தெருக்களில் முழங்கப்பட்ட முழக்கம், மாநாடுகளில் முழங்கப்பட்ட முழக்கம். அந்த முழக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முழங்கியவன் நான். அடங்க மறு அத்து மீறு திமிரி ஏழு திருப்பி அடி என்று சொல்லி தமிழ்நாடு சட்டப்பேரவை முழங்கி அது இன்னைக்கு அவை குறிப்பிட நீங்க பதிவு செய்திருக்கேன். அவை குறிப்பிட பதிவு செய்திருக்கேன். இந்த பூமி உள்ளவரை, இந்த காலம் உள்ளவரை அந்த முழக்கத்தை எவராலே அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. அப்பாற்பட்ட முழக்கம் அது. எங்கெல்லாம் ஒடுக்குமுறை இருக்கிற ஒடுக்குமுறைக்கு எதிரான முழக்கம் அது. அது சாதாரணமா சொல்லிட்டு கலந்து போயிட்டாரு அவரு. அரே, அதனால சொன்னேன். எப்படி சொல்றது சொல்லிட உங்களுக்கு. மும்மொழி கொள்கை கொண்டு வந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள்? முன்மொழி கொள்கை நீங்க வந்து நடைமுறைப்படுத்தினால்தான் உங்களுக்கு 2500 கோடி ரூபாயில நாங்க நிதி கொடுப்போம் சொல்லி ஒன்றிய சொன்னாங்க. அதுக்கு முதல்வர் சொல்றாரு, நீ 2000 இந்தி மொழியை திணிக்க நீ பாக்குற, அது முடியாது. நீ 2500 கோடி கொடுத்தாலும் சரிதான், நீ 10,000 கோடி கொடுத்தாலும் சரிதான், இந்தி மொழி நாங்க ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி நம்முடைய மாநில முதல்வர்கள் 47,770 கோடி ரூபாய் இந்தியாவிலேயே கல்வித்துறைக்கு ஒதுக்கின மிகப்பெரிய தொகை தமிழ்நாடு அரசு. மிகப்பெரிய தொகை. அவ்வளவு பெரிய தொகையை ஒதுக்கி அந்த 2000 கோடி ரூபாய் வாங்க வேண்டாம் சொல்லி அது 18 தொழில வந்து குலத்தொழில் ஆக்கி அந்த குலத்தொழில அவங்க அந்த வில்லேஜ் பிரசிடன்ட் இருக்காருல்ல, அவர் வந்து கையெழுத்து போடணும். அதுக்கு முதல்வர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எல்லா ஊர்லயும் வந்து விஓ இருக்காரு, வில்லேஜ் ஆபீசர் இருக்காரு. வில்லேஜ் ஆபீசரை நம்ம வந்து அது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் இருக்கிறாரு, அவரை நீங்க அவருக்கு சர்டிபிகேட் வாங்கன்னு சொல்லி அது திருப்புறாரு. அதே போல 18 வயசுல நீங்க வந்து அந்த குலத்தொழில் திட்டத்தில் விஸ்வகர்மா திட்டத்துல நீங்க பயனாளியா போலான்னு சொல்றாரு. 18 வயசு என்பது என்ன? 18 வயசு என்பது ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ 12ஆம் வகுப்பு படிப்பு முடித்து விட்டு கல்லூரி போகக்கூடிய பருவம் அது. அப்ப கல்லூரி நீ 18 வயசு நீ பிக்ஸ் பண்றனாக்கா அப்ப எங்க போவாங்க? கல்லூரிக்கு போவானா இல்ல அவன் வந்து தொழில் செய்ய போவானா? தொழில் செய்தான் போவான். அப்ப குலத்தொழில் செய்ய விடுறான். அதாவது இதையே நீங்க ஆபரேஷன் பண்ணி 18 வயது என்பதை 35 வயதாக மாற்றணும்னு சொன்னார். அடுத்தது 3வது, அதாவது நீங்க வந்து 5 லட்சம் ரூபாய் நீங்க வந்து அதை வந்து கடன் சொல்றீங்க, அதுக்கு வந்து மானியமா ஒரு தொகையை தரணும் சொன்னாங்க. அதுக்கு ஒன்றிய அரசு முதல்வருக்கு நீங்க சொன்ன 3 ஏற்றுக்க முடியாது. அங்கீகார நம்மளுடைய தீர்மான விளக்கத்தை பற்றி உங்களோட ஒரு விஷயம் சொல்லிட்டேன். அடுத்தது இன்னொருத்தம் பண்றான். நான் மாநாடு முருக மாநாடு பண்றான், முருக பக்தர் மாநாடு. அந்த அது அந்த 2 கட்சிக்கும் 3 கட்சிக்கும் வித்தியாசத்தை சொல்லிட்டேன். நம்ம எதை பத்தி பேசுறோம்? அரசியலமைப்பு சாசனத்தை பாதுகாக்கத்தை பத்தி பேசுறோம். மீதி பேர் என்னென்ன பேசணும்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. அடுத்தது ஒருத்தன் சொல்றான்,
நம்ம அங்கீகாரம் பெற்றோம். அங்கீகாரம் எப்படி பெற்றோம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அது பழைய ரொம்ப எல்லாருக்குமே உங்களுக்கு ஃபுல்லாவே தெரியும். உங்களுக்கு இப்ப நம்ம 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கோம், அது 2 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும், தலைவரும் நம்மளுக்கு போய் சேரும். அப்ப சிதம்பரத்தில் ஒருத்த வந்து பிரச்சாரம் பண்றான். நான் பிரச்சாரம் பண்றேன்னாக்கா பானை உடையம் பிரச்சாரம் பண்றான், பானை உடையன் பிரச்சாரம் பண்ணோம். ஆனா சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களும் அந்த பானையில் வாக்குகளாக போட்டு பொங்கி 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 எழுந்து இன்றைக்கு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக நம்முடைய 2 நாடாளுமன்ற மக்களுடைய தீர்மானிச்சிருக்காங்க. அன்பு கனியாபன் அவர்களும் அண்ணன் ஏசி பாவரசு அவர்களும் சொன்னது போல கண்டிப்பா நம்முடைய ஏசி தமிழர்கள் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவார், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவார் என்று சொல்றேன். அதே போல தோழர்களே சொன்னாங்க, சொன்னாங்க, அது எல்லாருக்கும் தெரியாது சொன்னாங்க. ஆனா இப்ப யார் கூட வர வச்சிருக்கீங்க? நீங்க அரசு கூட வர வச்சிருக்கீங்க. அந்த கட்சி தமிழ்நாட்டில் அழிஞ்சு போயிடக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால்தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் பல முறை சுட்டிக்காட்டினார். அப்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆர்எஸ் காரங்க அவருடைய ஆசான் அவன் பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வினாய் தாமோதரர் சர்வாக்கர். அவன் பேர் சர்வாக்கர் உங்களுக்கு தெரியும். அவன் பேர் வந்து வினாய் தாமோதர சர்வாக்கர் அவன் பேர். அப்போ அவனா சொல்றான், என்ன பண்றான் பாருங்க தொடர்ல ஒரு நிமிஷம் கேளுங்க, முடிக்க போறேன். 1944 அவன் என்ன பண்றான்னா ஆர்எஸ்ஆர் சங்கிகளாம் சேர்ந்து அவங்க ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை முன்மொழிகிறாங்க. இது உங்களுக்கு யாரும் தெரியாத விஷயத்தை சொல்றோம். நான் இப்போ எப்படி நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தாரோ அதே போல ஆர்எஸ் காரலாம் சேர்ந்து ஒரு சட்டத்தை வடிவமைக்கிறாங்க. அந்த சட்டத்துக்கு பேரு இந்துஸ்தான் சுதந்திர அரசியலமைப்பு சட்டம். சுதந்திரம் பெற்ற இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இந்துஸ்தான் சுதந்திர அரசியலமைப்பு சட்டம் சொல்லி ஒரு சட்டத்தை முன்மொழிகிறாங்க. அந்த சட்டத்துல வந்து என்ன சொல்றாருன்னா அவரு அந்த சட்டத்துல வந்து மதச்சார்பின்மையை வந்து பாதுகாக்கணும். நான் சொல்றான் சவாக்கர் சொல்றாங்க, மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும் சொல்லி சவாக்கர் சொல்றாங்க. அதுல சரத்துனா செக்ஷன் 7/15 இந்துஸ்தான் என்பது எந்த மதத்துக்கும் எதிரானது கிடையாது, அரச மதம் கிடையாது என்று சொல்லி சவர்கர் வந்து அந்த சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ அவங்களுடைய கொள்கை ஆசனாக இருக்கக்கூடிய சவார்காரே என்ன சொல்றாரு, மதச்சார்பை பாதுகாக்கப்படும் சொல்றாரு. ஆனா இப்ப இருக்கிற ஆர்எஸ்எஸ் காரங்க என்ன சொல்றாங்க, மதச்சார்மையை வந்து எடுத்துட்டு என்ன நோக்கம் கேட்டீங்கன்னாக்கா மொத்தத்தில் பார்த்தாக்கா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முற்றிலுமா வந்து எடுத்துட்டு அவங்க நினைக்கிற அதே பழைய மனுஸ்மதி சட்டமா கொண்டாந்து இங்க முஸ்லிம்களை வந்து 2ஆம் தர மக்களாக ஆர்த்த வேண்டும் என்றுதான் அவங்களுக்கு முக்கியமான நோக்கம். முக்கியமான நோக்கம் அவங்களுக்கு அஜெண்டாவே தான். இது எப்படின்னா இந்து ராஷ்டிரியம், இந்து மதம் வந்து இந்த நாட்டுடைய அரச மதமாக அறிவிக்க வேண்டும் என்பது அவங்களுடைய அஜெண்டாவே. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறோம், இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரைக்கும் எந்த காலத்திலும் அது மாதிரி ஒரு கனவு நடக்கவே நடக்காது. புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இங்க இந்த நாட்டையே வழிநடத்தும் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்த அனைத்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் நஞ்சாத நன்றியை தெரிவித்து நன்றி பாராட்டி தேவைகளை நன்றி வணக்கம்.